அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று முதலில் சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம். சிம்மம், இப்பொழுது உங்களுடைய பராக்கிரமங்கள் வெளிப்படும். அதாவது உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய திறமைகளும் அரசு உத்தியோகங்களும் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மீது வைத்திருந்த அபரீதமான எண்ணங்களும் பாசங்களும் நேசங்களும் வெளிப்படும். குழந்தைகளுடைய திறமைகள் வெளிப்படும். உங்கள் குழந்தைகள் அரசு உத்தியோக தேர்வுகளுக்கு எழுதினால் அவர்கள் வெற்றி நிச்சயம். அல்லது இதனால் வரை படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இப்பொழுது படுசுட்டியாக மிக சிறப்பாக செயல்படுவார்கள். குழந்தைகளுக்கு தேவையான அல்லது பூர்வீகத்திற்கு தேவையான அல்லது குலதெய்வத்திற்கு கும்பாபிஷேகத்திற்கு ஆக நல்ல காரியங்கள் அத்தனையும் மிக சிறப்பாக செயல்படும். ஆக சிம்ம ராசி நேயர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் இருங்கள். ஏனென்றால் இப்பொழுது செலவுகள் அதிகமாக வரும். அந்த செலவுகளை சமாளியுங்கள். ஆக வளையல் வாங்குவதோ அல்லது தங்க நகைகள் வாங்குவதோ அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு, குறிப்பாக 5 பவுன் எடுக்கணும்னா 5 பவுன் மட்டும் எடுங்க. கூடுதலாக போனோடனே ஆசையை மேம்படுத்தி கொள்ளாதீர்கள். சிம்மம் தன்னுடைய பராக்கிரமத்தை, தன்னுடைய எல்லையை வரையறுத்து கொள்ளும். அதாவது வீட்டில் பாருங்க, இப்போ வீட்டோட அளவு இத்தனை நாள் அளக்காமல் இருக்கலாம், அல்லது கூட்டுப்பட்டாவில் இருக்கலாம், அல்லது இதனால் வரை பட்டாவோ இடமோ வாங்காதவர்கள் கண்டிப்பாக வாங்குவார்கள். அரசாங்க ஊழியர்கள் அல்லது அரசு ஊழியர்களுக்கு, அரசாங்க அடிப்படை ஊழியர்கள், அதாவது இப்படி பேசலாம், அக்ரிமெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த வாய்ப்புகள். ஸோ சிம்மம் சிறப்பாக தலை நிமிர்ந்து கர்ஜிக்கும். ஆக அந்த கர்ஜனையில் நாடே காடே அலரும். அதாவது நான் இருக்கிறேன், இந்த வீட்டில் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை ஊரறிய, உலகறிய, நாடறிய அத்தனையும் செய்யும். இதை இப்படி எடுத்துக்கலாம். அரசாங்கம் அல்லது அரசியல் தலைவர்கள் அல்லது இந்திய நாடு. ஆக சிம்ம ராசியில் எந்த கிரகம் நின்றாலும் அல்லது சிம்மத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அவர்கள் இப்பொழுது சீரும் சிறப்புமாக தங்களை உயர்த்தி கொள்வார்கள். ஆக சிம்மம் தலை நிமிர்ந்தே தீரும். இளம் தலைமுறையினர்கள் காதலில் கட்டுண்டு கிடப்பார்கள். மற்றும் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிட்டும். ஆக குழந்தைகள் மேம்படும், குழந்தை பாக்கியம் மேம்படும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் இரண்டாவது திருமணம் அல்லது காலதாமத திருமணத்திற்கு ஏங்கி தவிப்பவர்களுக்கு இப்பொழுது அற்புதமான காலம். இந்த காலத்தை பயன்படுத்துங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, குறிப்பிட்ட அளவுதான் செலவுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருங்கள். அதாவது வரையறுத்து நில்லுங்கள். சிங்கம் தன்னுடைய காட்டுக்கே ராஜா, எல்லை தாண்டாது. ஆனால் எல்லையை யாரையும் தாண்ட விடாது. காவல் தெய்வமாக இருக்கும். ஆக சிம்மம் காவல் தெய்வமாகவும் கரெக்டான ஆபீசராகவும் இப்பொழுது மிளிர்வீர்கள், தெரிவீர்கள். நன்றி, நமஸ்காரம்.